பெரம்பலூரில் தனலட்சுமி சீனிவாசன் கல்வி நிறுவனம் நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்து பெற்றதைத் தொடர்ந்து தொடக்க விழா மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரியின் முதலாம் ஆண்டு வகுப்புகள் தொடக்க விழா இன்று நடைபெற்றது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெரம்பலூரில் அவங்க ஹிஸ்ட்ரி படித்து பார்க்கும்போது திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் காலேஜ் விச் வாஸ் ஸ்டார்டட் ஓன்லி எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் விமென். பட் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வழங்குகிற ஒரு தருணமாக இது இருக்குது. இது மட்டும் இல்லை, இன்னும் மேற்கொண்டு உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஏற்படுத்தி கொடுத்துறதுக்கு ஒரு டேலண்ட் பூல் இங்கே இருக்கிறாங்க. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் சரண்யா அரி மாணவிகளிடம் உரையாற்றும் போது சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் பெண்களின் கல்வியே அடித்தளம் என தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சி கல்வித்திறன் மற்றும் ஆளுமையை சார்ந்துள்ளது என்பதால் மாணவிகள் தங்களது கல்லூரி பருவத்தை முழுமையாக பயன்படுத்தி சாதிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் the massive infrastructure it's என்ன சொல்கிறது, இட்ஸ் கேப்டிவேட்டிங். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெரம்பலூரில் அவங்க ஹிஸ்ட்ரி படித்து பார்க்கும்போது திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் காலேஜ் விச் வாஸ் ஸ்டார்டட் ஓன்லி எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் விமென். எல்லாருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் நான் சொல்ல விருப்பப்படுறது ஒன்று தான், women's education is the bedrock for any development of any society. So ஒரு நேஷனோட டெவலப்மெண்ட்டோ ஒரு நேஷனோட ப்ராக்ரஸோ நம்மளோட எஜுகேஷன் கேப்பபிலிட்டிஸ், ஸ்கில்ஸ் அண்ட் டேலண்ட்டில் தான் உள்ளடங்கி இருக்குது. இட்ஸ் எ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம இதை பயன்படுத்தணும். நிறைய பேருக்கு இந்த மாதிரியான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ ஒரு ஃபேக்கல்ட்டியோ ஒரு ஓரியன்டேஷனோ ஒரு கரிக்குலமோ இல்லை ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலருக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடைக்காம இருக்குது. பட் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வழங்குகிற ஒரு தருணமாக இது இருக்குது. இது மட்டும் இல்லை, இன்னும் மேற்கொண்டு உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஏற்படுத்தி கொடுத்துறதுக்கு ஒரு டேலண்ட் பூல் இங்கே இருக்கிறாங்க. ஸோ இதை பயன்படுத்திக்கணும் நம்ம. மேலும் 30 ஆண்டுகளுக்கு முன்பு பின்தங்கிய மாவட்டமாக இருந்த பெரம்பலூரில் பெண்களுக்கென தொடங்கப்பட்ட இந்த கல்வி நிறுவனம் இன்று நிகர்நிலை பல்கலைக்கழகமாக உயர்ந்திருப்பது பெருமைக்குரியது என்றும் அவர் குறிப்பிட்டார். விழாவில் பேசிய பல்கலைக்கழக வேந்தர் சீனிவாசன், 4 பாடப்பிரிவுகளுடன் தொடங்கப்பட்ட கல்வி நிறுவனம் தற்போது 13 இளங்கலை, 14 முதுகலை மற்றும் 7 ஆராய்ச்சி பாடப்பிரிவுகளுடன் வளர்ச்சி பெற்றுள்ளதாக தெரிவித்தார். மேலும் இனி இந்த கல்வி நிறுவனம் தனலட்சுமி சீனிவாசன் ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் என்ற பெயரில் செயல்படும் என்று அறிவித்தார். இந்நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர்கள், பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.